ஒரு பக்கம் இப்போ ஆன்மீக விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த பேய் பிசாசு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மூட நம்பிக்கைகளாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தொடர்ந்து 2 முறை முதலமைச்சராக ஆகக்கூடியவங்களுக்கு அடிக்கடி உடல்நல கோளாறுகள் ஏற்படுவது ஏன்? இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளாரையும் கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. 2 தடவை முதலமைச்சரான காமராஜருக்கு உடல்நலக் குறைவு, 2 தடவை முதலமைச்சரான எம்ஜிஆருக்கு உடல்நலக் குறைவு, 2வது முறையாக முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுக்கும் உடல்நலக் குறைவு. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்போ உண்மையிலே இங்கே அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஆபத்துகள் வருதா, என்ன நடக்குது, ஏது நடக்குது, பொதுமக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பதவியில் உட்கார்றவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஏன் வருது, என்ன காரணம், இது மக்களுக்கு வெளில தெரியவே மாட்டேங்குது. எல்லாமே